மனிதர்களை எதிர்பார்க்கறது ஒரு நல்ல பதவி, நிலையான செல்வம், நிம்மதியான வாழ்க்கை. இந்த 3ம் கிடைக்க வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாக சேங்காலிபுரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய இந்த துந்துபீஸ்வரர் ஆலயம் காணப்படுது. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில மக்கள் தீராத நோயால் பாதிக்கப்பட்டு, பல்வேறு நோய்கள் என்ன நோயினே தெரியாம அவதிப்பட்டு மருத்துவமனையில சிகிச்சை பெற்றுட்டு வருவாங்க. அப்போ டாக்டர் சொல்லுவாங்க, "எங்களால ஆன வரைக்கும் சிகிச்சைகள்லாம் செஞ்சுட்டோம். காட் இஸ் கிரேட். இனிமேல் இறைவன் தான் உங்கள காப்பாத்தணும்." அப்படின்னு நெறைய பேர்ட்ட சொல்லி கேட்டுருப்போம். அந்த மாரி அமைப்புள்ளவங்க இந்த சேங்காலிபுரம் தலத்துக்கு இங்க அருள் பாலிக்கக்கூடிய துந்துபீஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது, தீராத நோய்கள் அனைத்தும் நீங்கும். என்ன பண்ணா சாமகானத்தை தன்னுடைய எலும்பு நரம்பாலே வச்சு வீணையாக்கி அதை வாசித்து சிவபெருமானை அருளை பெற்றார். அது மாதிரி துந்துபீஸ்வர பெருமானை யாரெல்லாம் நிறைய வாத்தியங்களும் நிறைய அபிஷேக ஆராதனையும் செஞ்சு பிரார்த்தனை பண்ணிக்கிறாளோ அவளுக்கெல்லாம் இந்த சுவாச சம்பந்தமான விஷயங்களில் ஏற்படக்கூடிய கோளாறுகள் நீங்கி, மேலும் நேத்திர சம்பந்தமாக கௌதம ரிஷிக்கு நடந்து போயிட்டு இருந்தா தீர்த்தத்தில் நீராடுறதுக்கு. அப்போ காலில் முள்ளு குத்திட்டு, பரமேஸ்வரா இந்த காலில் ஒரு கண்ணு இருந்தால் இந்த முள்ளை பார்த்துருக்குமே, காலில் குத்தாமல் இருந்திருக்குமே அப்படின்னு கௌதம ரிஷி பரமேஸ்வரன்ட்ட பிரார்த்தனை பண்ண உடனே கொடுத்தேன்னு காலில் கண்ணு கொடுத்த ஸ்தலம் இது. கௌதம ரிஷி பூஜை பண்ண கௌதம ரிஷியோட விக்கிரகமும் இங்கே இருக்குது. பேர்பட்ட பழமையான ஆலயம் பெரிய நாயகி உடனே துந்துபீஸ்வர பெருமான். சிவபெருமான் அனுதினமும் விரும்பி இந்த தலத்திலே தங்கி இருக்கிறதா சொல்லப்படுது. சிவன் விரும்பி தங்கி இருக்கக்கூடிய பகுதி அப்படிங்கிறதுனால ஆதி காலத்தில் இந்த ஊர் சிவபுரம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டு, இந்த ஆலயத்துக்கு அருகில் பார்த்தோம் அப்படின்னா செங்கருங்காலி மரம் தலவரிச்சமாக இருக்கக்கூடிய ஒரு சிவாலயம் காணப்படுது. அதனால் பார்த்தோம் அப்படின்னா சிவன் விரும்பி உரைகின்ற ஊர் மற்றும் செங்கருங்காலி உள்ள ஊர் அப்படிங்கிறதுனால இந்த ஊர் சேங்காலிபுரம் அப்படின்னு சொல்லி தற்போது அழைக்கப்படுது. மேலும் ஜாதகத்தில் ஏதாவது கிரகநிலைகள் சரியில்லாமல் இருந்தது அப்படின்னா இந்த தலத்தில் இங்கே இருக்கக்கூடிய துந்துபீஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய கிரகதோஷங்கள்லாம் நீங்கும். சிவகுருமங்கல கந்தர்வ இடியாப்ப ஈச சித்தரோட சிஷியரான குருமங்கல கந்தர்வ வெங்கட்ராம சாமிகள் அவர்கள் அருளிய ஸ்ரீ அகஸ்தியர் விஜயத்தில் இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு இங்கே வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துரைக்கப்பட்டிருக்கு. அது எல்லாத்தையுமே இப்போ நம்ம பார்க்கலாம். ஆன்மீகத்தோட நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி சேங்காலிபுரம் இங்கே அருள் பாலிக்கக்கூடிய துந்துபீஸ்வரர் ஆலயத்தை தரிசனம் பண்ண தான் வந்திருக்கோம். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கும்பகோணத்திலிருந்து திருவாரூர் செல்லும் சாலையில் இருக்கக்கூடிய குடவாசல் அப்படிங்கிற ஊரிலிருந்து சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் தான் காணப்படுது. கும்பகோணத்திலிருந்து குறிப்பிட்ட நேரம் சேங்காலிபுரம் வரத்துக்கு நகர பேருந்து வசதி காணப்படுது. அல்லது கும்பகோணத்திலிருந்து திருவாரூர் செல்லும் பேருந்தில் பயணம் செய்து குடவாசல் அப்படிங்கிற இடத்துல இறங்கி அங்கேருந்து இந்த ஆலயம் வரத்துக்கு நிறைய ஆட்டோ வசதி காணப்படுது. நுரையீரல் தொற்று மற்றும் மூச்சு திணறல் நோயால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாக இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் காணப்படுது. நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு எதாவது சப்போர்ட் பண்ண வச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் பே லிங்க்ஸ் இருக்குது. ஜாயின் பட்டன் அழுத்தி நம்ம சேனல் மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள். வாங்க இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய துந்துபீஸ்வரரை நம்ம தரிசனம் பண்ணிடலாம். ஆலயம் கிராமத்தில் இருக்கிறனால இந்த ஆலயத்துக்கு வரத்துக்கு முன்னாடி இந்த ஆலயத்தோட அர்ச்சகரோட தொலைபேசி என்ன கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். அவரை நீங்கள் ஆலயம் வரத்துக்கு நாளே தொலைபேசியில் தொடர்பு கொண்டுட்டு வந்தீங்கன்னா ஆலயத்தோட தரிசனத்துக்கு உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். ஆலயத்துக்குள்ளார வந்தோடனே கொடிமர விநாயகர் அருள் பாலிக்கிறாரு. கொடிமர விநாயகரை தரிசனம் பண்ணிக்கிறோம். இன்றைக்கி நமக்கு இந்த ஆலயத்தில் நல்லபடியாக தரிசனம் அமையணும் அப்படின்னு சொல்லி விநாயகரை வழிபாடு பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா கொடிமரம் மற்றும் நந்திபவன் அருள் பாலிக்கிறாங்க. கொடிமரம் மற்றும் நந்திபவனை தரிசனம் பண்ணிக்கிறோம். நந்திபவனை தரிசனம் பண்ணிவிட்டு நந்திபவன்ட்ட அனுமதி வாங்கிட்டு இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய துந்துபீஸ்வரரை நம்ம தரிசனம் பண்ணிடலாம். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மக்கள் தீராத நோயால் பாதிக்கப்பட்டு பல்வேறு நோய்கள் என்ன நோயினே தெரியாமல் அவதிப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுட்டு வருவாங்க. அப்போ டாக்டர் சொல்லுவாங்க, "எங்களால் ஆன வரைக்கும் சிகிச்சைகள்லாம் செஞ்சிட்டோம். காட் இஸ் கிரேட். இனிமேல் இறைவன் தான் உங்களை காப்பாற்றணும்." அப்படின்னு நிறையா பேர்கிட்ட சொல்லி கேட்டிருப்போம். அந்த மாதிரி அமைப்புள்ளவங்க இந்த சேங்காலிபுரம் தலத்துக்கு இங்கே அருள் பாலிக்கக்கூடிய துந்துபீஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது தீராத நோய்கள் அனைத்து நீங்கும். ஆலயத்தோட முகப்புல விநாயக பெருமான் அருள் பாலிக்கிறாரு. விநாயகரை நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம். விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மூலவரை தரிசனம் பண்ணிடலாம். சிவபெருமான் கைலாயத்தில் இருக்கக்கூடிய கோடான கோடி பூதகணங்களுக்கு அரிய வகை யோகமான துந்துபி யோகத்தை உபதேசம் செய்ய சிறந்த இடமாக பூலோகத்தை தேர்ந்தெடுக்கிறாரு. மேலும் சிவபெருமான் விரும்பி உரைகின்ற தலமாக இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த சேங்காலிபுரம் காணப்படுது. இவர் தான் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் துந்துபீஸ்வரர். துந்துபீஸ்வரர் எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க.
வந்து துந்துபீஸ்வரர் வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாள் பிரகன்நாயகியை வந்து தரிசனம் பண்ணிடலாம். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா எத்தனையோ பேர் வந்து எங்களுக்கு 35 வயசு 40 வயசு கிட்ட ஆயிடுச்சு, எங்களுக்கு இன்னும் திருமணம் கைகூடவில்லையே அப்படின்னு சொல்லி வருந்துறதை வந்து பார்த்துருப்போம். அந்த மாதிரி அமைப்புள்ளவங்க இந்த சேங்காலிபுரம் தலத்துக்கு வந்து இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த பிரகன்நாயகி அன்னை பௌர்ணமி திதி வரக்கூடிய நாளில் மருதாணியால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளோ கொடிய திருமண தடையெல்லாம் இருந்தாலும் நம்மை விட்டு நீங்கும். திருமண தடை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த அம்பாலாக இவங்க வந்து காணப்படுறாங்க. பிரகன்நாயகி அன்னை வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வந்துக்கிட்டு இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். சிவகுரு மங்கள கந்தர்வ இடியாப்ப ஈச சித்தரோட சிஷியரான குருமங்கள கந்தர்வ வெங்கட்ராம சாமிகள் அவர்கள் அருளிய ஸ்ரீ அகஸ்தியர் விஜயத்தில் இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துரைக்கப்பட்டிருக்கு. அது எல்லாத்தையுமே இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். பல்வேறு விதமான யோகங்கள் வந்து காணப்படுது. அந்த யோகங்களில் மிகவும் முக்கியமான யோகம் துந்துபி யோகம். இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய துந்துபீஸ்வரர் கௌதம மகரிஷி முன்னிலையில் மனிதர்களுக்கு துந்துபி யோகத்தை அருளக்கூடிய அமைப்பில் வந்து அருள் பாலிக்கிறது நாமெல்லாம் செய்த பெரும் பாக்கியம். பலவிதமான யோகங்கள் வந்து காணப்படுது. அந்த யோகங்களில் மிகவும் முக்கியமான யோகம் துந்துபி யோகம். ஒரு மனிதனுக்கு துந்துபி யோகம் மட்டும் கிடைத்தது அப்படின்னா அவன் வந்து ஒரு ஆளுமையான பதவி அல்லது தலைமையான பதவிக்கு சென்று அமருவான். என்றும் குறையாத செல்வம் வந்து கிடைக்கும். நிம்மதியான வாழ்க்கை வந்து அவன் வாழ்நாள் முழுவதும் வந்து கிடைக்கும். மனிதர்களை எதிர்பார்க்கறது ஒரு நல்ல பதவி, நிலையான செல்வம், நிம்மதியான வாழ்க்கை. இந்த மூன்றும் கிடைக்க வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாக சேங்காலிபுரத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த துந்துபீஸ்வரர் ஆலயம் வந்து காணப்படுது. மேலும் வந்து ஜாதகத்தில் வந்து ஏதாவது கிரக நிலைகள் வந்து சரியில்லாமல் இருந்தது அப்படின்னா இந்த தலத்தில் வந்து இங்கே இருக்கக்கூடிய துந்துபீஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய கிரக தோஷங்கள்லாம் நீங்கும். இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இறைவன் கௌதம மகரிஷி முன்னிலையில் இந்த ஆலயத்துக்கு வரக்கூடிய மனிதர்களுக்கு வந்து துந்துபி யோகத்தை வந்து அருளக்கூடிய அமைப்பில் காணப்படுறதுனால இங்கே வந்து வழிபாடு செய்யும் பொழுது நம் ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய இடர்கள்லாம் நீங்கும். துந்துபி யோகம் அப்படிங்கிறது ஜாதகத்தில் வந்து ஒரு முக்கியமான யோகம். தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய துந்துபீஸ்வரரை வந்து வழிபாடு செய்யும் பொழுது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள்லாம் நீங்கி நமக்கு வந்து துந்துபி யோகமே வந்து சித்திக்கும். ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வரும்போது 3 விநாயகர் வந்து அருள் பாலிக்கிறாங்க. மூச்சு திணறல், சுவாச நோய் மற்றும் நுரையீரல் தொற்று நோய்களால் அவதிப்படக்கூடிய அன்பர்கள், செயற்கை சுவாசத்தை வந்து சுவாசிக்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய அன்பர்கள் இந்த தலத்துக்கு வந்து இங்கு அருள் பாலிக்கக்கூடிய துந்துபீஸ்வரர் மற்றும் இந்த 3 விநாயகருக்கும் அடர்த்தியான சாம்பிராணி தைல காப்பு சாற்றி அடர்த்தியான சாம்பிராணி தூபத்தை இந்த தலத்தில் இருக்கக்கூடிய இறைவன் மற்றும் இந்த 3 விநாயகருக்கும் வந்து சாற்றி நாவல் காப்பு வந்து சாற்றி மேலும் மலை தேனில் நனைத்த அன்னாச்சி பழம் மற்றும் பலாச்சுளையை வந்து இங்கே இருக்கக்கூடிய சாமி மற்றும் இந்த 3 விநாயகருக்கும் வந்து அபிஷேகம் செய்து அதனையே வந்து சாமி மற்றும் இந்த 3 விநாயகருக்கும் படைத்து ஆலயம் வரக்கூடிய பக்தர்களுக்கு அதனை வந்து பிரசாதமாக விநியோகம் செய்யும் பொழுது நுரையீரல் தொற்று, மூச்சு திணறல், வீசிங் போன்ற சுவாச சம்பந்தமான நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு நல்ல நிவாரணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சிவகுரு மங்கள கந்தர்வ இடியாப்ப ஈச சித்தரோட சிஷியரான குருமங்கள கந்தர்வ வெங்கட்ராம சாமிகள் அவர்கள் அருளிய ஸ்ரீ அகஸ்தியர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. மேலும் நாதஸ்வரம் மற்றும் கிளாரினேட் போன்ற மூச்சை பயன்படுத்தி வாசிக்கக்கூடிய அந்த வாத்தியங்களை வாசிக்கக்கூடிய கலைஞர்களை இந்த ஆலயத்துக்கு அழைத்து வந்து இந்த தளத்தில் இருக்கக்கூடிய துந்துபீஸ்வரர் முன்னாடி அந்த வாத்தியங்களை வந்து வாசிக்க செய்யும் பொழுது மூச்சு திணறல், மருத்துவமனையில் வந்து செயற்கை சுவாசனம் வந்து சுவாசிக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள் நுரையீரல் தொற்று போன்ற நோய்கள்லாம் நீங்கும். மேலும் வீசிங் நோய்கள்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லி அகஸ்தியர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. துந்துபி அப்படிங்கிற கந்தர்வன் வந்து தனக்கு ஏற்பட்ட சாபம் நீங்கள் வழிபாடு செய்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. மேலும் யோக கலையில் வந்து சிறந்து விளங்க இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்யலாம். பிராணாயாமத்தில் வந்து சிறந்து விளங்கும் இங்கே வந்து வழிபாடு செய்யலாம். ஆலயத்தோட பிரகாரங்களை வள வரும்போது வள்ளி தேவசேனா சமேதராய் முருகபெருமான் வந்து அருள் பாலிக்கிறாரு. இந்த தலத்தில் முருகபெருமானுக்கு இருக்கக்கூடிய மயில் வாகனம் இந்திரனே வந்து முருகனுக்கு வந்து சத்ரு சம்கார மயிலாக இருக்கிறதுனால இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய முருகபெருமானை வழிபாடு செய்யும் பொழுது நாம் பணி செய்யக்கூடிய இடத்துல ஏற்படக்கூடிய சத்ரு உபாதைகள் அனைத்து நீங்கும். நம் தொழிலில் ஏற்படக்கூடிய சத்ரு உபாதைகள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய முருகபெருமானாக இவர் வந்து காணப்படுறாரு. அந்த காலத்தில் மன்னர்கள் போருக்கு செல்றதுக்கு முன்னாடி இந்த தலத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த முருகபெருமானை வழிபாடு செய்த பிறகே போருக்கு செல்வாங்க. இந்த சத்ரு சம்கார முருகனை வழிபாடு செய்த பிறகு அவர்கள் போருக்கு செல்லும் பொழுது அவர்களுக்கு வந்து போரில் வந்து தோல்வி அப்படிங்கிற அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது. அவங்களுக்கு வந்து போரில் வந்து ஒரு மகத்தான வெற்றி வந்து சித்திக்கும். மேலும் தஞ்சாவூர் பெரிய கோயில் வந்து கட்டுறதுக்கு முன்னாடியே இந்த தலம் வந்து கட்டப்பட்டிருக்கு. மேலும் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய துந்துபீஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது இசைக்கலைஞர்கள் வந்து தங்கள் துறையில் வந்து சிறந்து விளங்கலாம். அதுவும் குறிப்பாக நாதஸ்வரம் போன்ற அந்த காற்று மூலமாக வாசிக்கக்கூடிய அந்த இசைக்கருவிகளை வாசிக்கக்கூடிய கலைஞர்கள் இந்த தலத்தில் வந்து இங்கே இருக்கக்கூடிய துந்துபீஸ்வரரை வந்து அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த கருவிகளை வந்து வாசித்து
இறைவனை வழிபாடு செய்யும் பொழுது அவர்களோட துறை, அதாவது நாதசுரம், புல்லாங்குழல், கிளாரினேட் போன்ற அந்த இசைக்கருவிகளை வாசிக்கக்கூடிய அன்பர்கள் தங்கள் துறையில் சிறந்து விளங்கலாம் அப்படின்னு சொல்லி அகஸ்தியர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும்போது அடுத்ததாக துர்க்கையணி வந்து அருள் பாலிக்கிறாங்க. துர்க்கையணி வந்து நம்ம எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். அஷ்டபுஜ துர்க்கையணியை அவங்க வந்து அருள் பாலிக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை, செவ்வாய்க்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ராகுகால வேளையில் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய துர்க்கையணியை வழிபாடு செய்யும் பொழுது ராகு பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள் யாவும் நம்மை விட்டு நீங்கும். நம் வாழ்வில் இழந்த அனைத்தும் திரும்ப கிடைக்க வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. ஜாதகத்தில் வந்து ஏதாவது கிரக நிலைகள் வந்து கெட்டு போயிருந்து அதனால் வந்து தாங்கொன்னா துயரத்தால் அவதிப்பட்டு தீராத நோயால் அவதிப்படக்கூடிய அன்பர்கள் இந்த தலத்தில் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய துந்துபீஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது துந்துபி யோகம் வந்து அவங்களுக்கு வந்து சித்திட்டு அவங்க வந்து வாழ்வில் வந்து ஒரு மகத்தான நிலைக்கு வந்து செல்லுவாங்க. தீராத நோயால் அவதிப்பட்டு நாங்கள் என்ன செய்கிறதுனே தெரியல, எவ்வளோ மருந்து சாப்பிட்டு எங்களுக்கு குணமாகவில்லை அப்படின்னு வருந்தக்கூடியவர்கள் இந்த தலத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து வழிபாடு செய்யும் பொழுது தீராத நோய்கள்லாம் நீங்கும். இப்போ இந்த ஆலயத்தோட அர்ச்சகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் எடுத்துரைக்கிறாரு. வாங்க அவர் என்ன சொல்கிறான்னு கேட்டுட்டு ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும்போது மேலும் இந்த ஆலயத்தோட சிறப்பெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். ஜெயசிம்மராஜா பல்லவர் காலத்திலேயும் சோழர் காலத்திலேயும் பழமையான கிபி 880 வருஷம் ஜெயசிம்ம குலகாலபுரம் அப்படின்னு வழங்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் சுயம்ஹர கலிகாலபுரம் அப்படின்னு வழங்கப்பட்டிருக்கு. சிவனும் காளியும் இங்கே போர் புரிஞ்ச ஐதீகம். அதனால சிவன் காளி சுயம் காளிபுரம் அப்படின்னு மருவி இப்போ சேங்காலிபுரம் அப்படின்னு ஆயிடுச்சு. கிபி 880 வருஷம் தஞ்சாவூர் பெரிய கோவிலுக்கும் முன்னாடி கட்டின கோவில் ராஜராஜ சோழருடைய சிற்றரசனாக இருக்கக்கூடிய ஜெயசிம்மன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து இந்த ஆலயத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கார். புராண காலத்தில் ஏற்பட்ட ஆலயம். ஏற்கனவே இங்கே சிவபெருமான் இருந்ததுனால தான் இங்கே ஆலயத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கார். அவர் கௌதம ரிஷி இங்கே ஸ்தாபிதம் பண்ணி இங்கே பூஜை பண்ணியிருக்கார். ஆர்ஷிகலிங்கம், ரிஷியால் பூஜிக்கப்பட்ட ஆர்ஷிகலிங்கம் அப்படின்னு பேர். மனிதனால் பூஜிக்கப்பட்டதுங்கிறதுக்கு மானுஷலிங்கம்னு பேர். அரக்கர்களால் பூஜிக்கப்பட்டு ராட்சசலிங்கம்னு பேர். இங்கே ஆர்ஷிகலிங்கமாக துந்துபீஸ்வர பெருமான் அனுகிரகம் பண்ணுறார். துந்துபி அப்படிங்கிறது 60 வருஷத்தில் ஒரு வருஷத்தினுடைய பேர் துந்துபி. அது மாதிரி துந்துபி அப்படிங்கிறது வாத்தியம். நிறைய வாத்தியங்களை வாசிக்கிறது பிரியமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பரமேஸ்வரன். வாத்திய நாத சாமகானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கானங்களை நிறைய ராகங்களையும் கூர்ந்து ஏற்றுக்கொண்டு அவர்களெல்லாம் என்ன ராவணன் என்ன பண்ணால் சாமகானத்தை தன்னுடைய எலும்பு நரம்பாலே வச்சு வீணையாக்கி அதை வாசித்து சிவபெருமானை அருளை பெற்றார். அது மாதிரி துந்துபீஸ்வர பெருமானை யாரெல்லாம் நிறைய வாத்தியங்களும் நிறைய அபிஷேக ஆராதனையும் செஞ்சு பிரார்த்தனை பண்ணிக்கிறாளோ அவளுக்கெல்லாம் இந்த சுவாச சம்பந்தமான விஷயங்களில் ஏற்படக்கூடிய கோளாறுகள் நீங்கி மேலும் நேத்திர சம்பந்தமாக கௌதம ரிஷிக்கு வந்து நடந்து போயிட்டு இருந்த தீர்த்தத்தில் நீராடுறதுக்கு அப்போ காலில் முள்ளு குத்திட்டு பரமேஸ்வரா இந்த காலில் ஒரு கண் இருந்தால் இந்த முள்ளை பார்த்துருக்குமே, காலில் குத்தாமல் இருந்திருக்குமே அப்படின்னு கௌதம ரிஷி பரமேஸ்வரன்ட்ட பிரார்த்தனை பண்ண உடனே கொடுத்தேன்னு காலில் கண்ணு கொடுத்த ஸ்தலம் இது. கௌதம ரிஷி பூஜை பண்ண கௌதம ரிஷியோட விக்கிரகமும் இங்கே இருக்குது. இப்பேற்பட்ட பழமையான ஆலயம் பெரிய நாயகி ஒரு துந்துபீஸ்வர பெருமான் தேவசேனாதிபதி. தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் பெரிய கோவிலையும் சேங்காலிபுரம் கோவிலேருந்து தேவசேனாதிபதி. தேவனே இந்திரனே மயிலாக இருக்கக்கூடிய தேவேந்திரனே தேவமயிலாக எழுந்தொள்ளி போர் புரிவதற்கு முன்னால் முருகப்பெருமான் தேவசேனாதிபதியாக உலகத்திலே எல்லோருக்கும் அனுகிரகம் செஞ்சார். இந்த மாதிரி 6 முகத்தோடு 12 திருக்கரங்களோடு தேவசேனாதிபதியாக வேலை கிடைக்கக்கூடிய வேலையில் தொந்தரவுகள் ஏற்பட சத்ருபாதைகளை நீக்கக்கூடிய தேவசேனாதிபதியாக நமது ஆலயத்தில் அருள் தருகின்றார். பெரிய புண்ணியமான க்ஷேத்திரம். இதில் வந்து தரிசனம் பண்ணவர்களும் சுவாச சம்பந்தமான நேத்திர சம்பந்தமான கண் சம்பந்தமான நோய்கள் இவைகளெல்லாம் தீவிர கண்கூடாக நேர்ந்து கொண்டிருக்கிறது. பௌர்ணமி தோறும் அம்பாளுக்கு மருதாணி இலையால் அர்ச்சனை பண்ணி பௌர்ணமி அன்னைக்கு திருமண தடையை நீங்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இப்போ சுப நிகழ்ச்சி நடந்தால் தான் நம்ம மருதாணி இட்டுப்போம். அது மாதிரி அந்த மருதாணினால் அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணி அந்த மருதாணி இலையை எடுத்து கொடுத்து அவங்களை இட்டுக்க சொல்லி 3 மாதத்துக்குள்ளே கல்யாணம் ஆகிட்டு இருக்கு. நிறையா பேருக்கு திருமணத்தலை விளக்கக்கூடிய ஸ்தலமாகவும் நமது செங்காலிபுரத்தில் அருளக்கூடிய பிரகநாயகருடைய துந்துபீஸ்வர பெருமான் ஆலயம் விளங்குகின்றது. அனைவரும் வந்திருந்து தரிசனம் செய்து எம்பெருமானுடைய திருவுருள் பெருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த கோயிலுக்கு ஒரு பஸ் ரூட் சொல்லுங்கள் சார். இதுலேருந்து திருவாரூர் இடைப்பட்ட பகுதியில் இந்த பக்கம் 19 கிலோமீட்டர் கும்பகோணம், இந்த பக்கம் 19 கிலோமீட்டர் திருவாரூர். திருவாரூர்லேருந்து வரலாம், கும்பகோணத்துலேருந்து வரலாம். கும்பகோணத்துலேயே வரும்போது குடவாசல் அதுலேருந்து இறங்கி அங்கேருந்து ஆட்டோ வச்சுன்னு வரலாம். சேங்காலிபுரத்து கும்பகோணத்துலேருந்து டேரெக்டாக பஸ்ஸு 3ஆம் நம்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய எண் 3ஆம் நம்பர் பஸ்ஸில் கும்பகோணத்துலேருந்து சேங்காலிபுரத்துக்கு தினந்தோறும் காலை, மதியம், மாலை, இரவு இது நேரங்களில் பஸ் இருக்குது. அதுலேயும் பயன்படுத்தி நேரடியாக வந்து தரிசனம் பண்ணலாம். குடவாசல்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டரில் இந்த சேங்காலிபுரம் புண்ணியக்ஷேத்திரமாக அமைந்திருக்கின்றது. கோவில் நகரமாக கும்பகோணம் விளங்குற மாதிரி கோவில் கிராமமாக இந்த சேங்காலிபுரம் 4 சிவாலயம்,
2 பெருமாள் ஆலயம், ஏனைய தத்தாத்திரேயர், உலக புகழ்பெற்ற தத்தாத்திரேய சுவாமிக்கு நமது செங்கால்பட்டில் ஆலயம் இருக்கின்றது. 6 விரல் கொண்ட பரிமள ரங்கநாத பெருமான் ஸ்ரீரங்கத்தில் எப்படி தரிசனம் பண்ணுற அனுகிரகம் பண்ணுறோம், அது மாதிரி செங்கால்புரம் கிராமத்தில் அனைவரும் வந்து தரிசனம் செய்யக்கூடிய கோவில் கிராமம் செங்கால்புரம். அனைவரும் வந்திருந்து அனைத்து தெய்வங்களுடைய அருள் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ரொம்ப சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தோட அர்ச்சகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள் எல்லாத்தையும் எடுத்துரைச்சாரு. அது எல்லாத்தையுமே நம்ம நல்லா கேட்டுக்கிட்டோம். இப்போ இந்த ஆலயத்தோட வரலாறை வந்து பார்க்கலாம். தேவேந்திரன் இந்திரன் இருக்கக்கூடிய சொர்க்கலோகத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, துந்துபி அப்படிங்கிற கந்தர்வன் வந்து அனுதினம் வந்து அந்த துந்துபி வாத்தியங்களை வாசித்து இந்திரனை வந்து மகிழ்விக்கக்கூடிய வந்து ஒரு பொறுப்பில் வந்து இருந்தான். அவனுக்கு வந்து ஒரு முறை வந்து அகங்காரம் ஏற்படுது. நாம் வந்து இந்த மாதிரி துந்துபி வாத்தியங்கள்லாம் வாசிக்கிறோம், நம்ம தான் வந்து உலகத்தில் வந்து சிறந்தவங்க அப்படின்னு சொல்லி ஒரு அகங்காரம் ஏற்படுது. அப்பொழுது அந்த கந்தர்வன் வந்து இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதியை வந்து கடந்து செல்லும் பொழுது, ஆலயம் இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு மகரிஷி வந்து தியானம் பண்ணிகிட்டு இருக்காரு. அவரோட தியானத்தை கெடுக்கும் விதமாக அந்த கந்தர்வன் வந்து தன் கையில் இருக்கக்கூடிய அந்த வாத்தியங்களை வந்து வேகமாக வாசிச்சுக்கிட்டே கடந்து போகிறான். இதனால் சினம் கொண்ட அந்த மகரிஷி வந்து அந்த கந்தர்வனுக்கு வந்து சாபம் வழங்கிடுறாரு. தான் செய்த தவறுக்கு வந்து மன்னிப்பு கேட்ட அந்த கந்தர்வன் அந்த முனிவர்கிட்டே சரணடைகிறான். அந்த முனிவர் கூறியதற்கெனங்க இந்த தலத்தில் இருக்கக்கூடிய துந்துபீஸ்வரர் முன்னாடி தன் கையில் இருக்கக்கூடிய அந்த வாத்திய கருவிகளை வந்து வாசித்து இந்த தலத்தில் இருக்கக்கூடிய துந்துபீஸ்வரரை வழிபாடு செய்து அந்த கந்தர்வன் வந்து தனக்கு ஏற்பட்ட சாபத்தை நிவர்த்தி செய்துக்கிட்ட தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. மேலும் யம தர்மராஜா இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்து தர்மராஜா அப்படிங்கிற அந்த பட்டத்தை வந்து பெற்ற தலமாக காணப்படுறதுனால இந்த தலத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நல்ல பதவி மற்றும் பட்டம் வந்து கிடைக்கும். அதாவது வந்து பதவி உயர்வு வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்களும், நாம் செய்யக்கூடிய தொழிலுக்கு வந்து முறையான அங்கீகாரம் கிடைக்கல, அல்லது நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துல வந்து நாங்கள் கடுமையாக வேலை செய்கிறோம், அந்த வேலைக்கு தகுந்த பலன் கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடியவர்கள் இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய துந்துபீஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது நல்ல பதவி வந்து கிடைக்கும். ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும் போது இந்த இடத்துல வந்து கௌதம மகரிஷி வந்து அருள் பாலிக்கிறாரு. இந்த தலத்தில் இருக்கக்கூடிய துந்துபீஸ்வரர் கௌதம மகரிஷி முன்னிலையில் தான் மனிதர்களுக்கு வந்து இந்த துந்துபி யோகத்தை வந்து அருளக்கூடிய அமைப்பில் காணப்படுறது இந்த தலத்தில் வந்து ஒரு தனி சிறப்பு. சிவபெருமான் அனுதினமும் வந்து விரும்பி இந்த தலத்திலேயே வந்து தங்கி இருக்கிறதா வந்து சொல்லப்படுது. சிவன் விரும்பி தங்கி இருக்கக்கூடிய பகுதி அப்படிங்கிறதுனால ஆதி காலத்தில் வந்து இந்த ஊர் வந்து சிவபுரம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டு, இந்த ஆலயத்துக்கு அருகில் வந்து பார்த்தோம் அப்படின்னா செங்கருங்காலி மரம் வந்து தலவரிச்சமாக இருக்கக்கூடிய ஒரு சிவாலயம் வந்து காணப்படுது. அதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிவன் விரும்பி உரைகின்ற ஊர் மற்றும் செங்கருங்காலி உள்ள ஊர் அப்படிங்கிறதுனால இந்த ஊர் வந்து சேங்காலிபுரம் அப்படின்னு சொல்லி தற்போது வந்து அழைக்கப்படுது. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து இந்த கிராமத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து வழிபாடு செய்யும் பொழுது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் யாவும் நீங்கும். இந்த ஆலயத்துக்கு வரணும் அப்படின்னா நமக்கு வந்து பிராப்தம் இருந்து ஒரு நல்ல காலம் வந்து பிறக்கணும் அப்படின்னு ஒரு நேரம் வரும் பொழுது தான் நம்மால் வந்து இந்த ஆலயத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய துந்துபீஸ்வரர் வந்து வழிபாடு செய்ய முடியும். இந்த தளத்தில் இருக்கக்கூடிய துந்துபீஸ்வரர் வந்து நம்ம நல்லா வழிபாடு செஞ்சாச்சு. ஆலயத்துக்கு வெளியில் பார்த்தோம் அப்படின்னா துந்துபி தீர்த்தம் வந்து காணப்படுது. சுவாச நோய் மற்றும் மூச்சுத்திணறல் நோயால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தீர்த்தத்தில் நீராடி இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து வழிபாடு செய்யும் பொழுது சுவாச நோய் மற்றும் மூச்சுத்திணறல் நோயெல்லாம் நீங்கும். கொரோனா காலத்தில் எத்தனையோ பேர் வந்து இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இந்த தீர்த்தத்தில் நீராடி இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து வழிபாடு செய்து கொரோனா காலத்தில் தங்களுக்கு ஏற்பட்ட அந்த மூச்சு திணறல் நிலையிலிருந்து தங்களை வந்து காத்துட்ருக்காங்க. புகழ்பெற்ற அனந்தராம தீட்சிதர் வந்து பிறந்த தலமாகவும் இந்த சேங்காலிபுரம் வந்து காணப்படுது. இந்த கோயிலுக்கான கூகுள் மேப் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை வந்து எளிதில் அடையலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாலா அருணாச்சலா. நன்றி. ஓம்.